எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 31 இல்லையா? இந்த வருஷத்துல நடந்த நல்லதோ, கெட்டதோ அப்படியே நம்ம மைண்ட்ல ஒரு ரீகால் ஆயிட்டு போகக்கூடிய ஒரு நாளு. இந்த வருஷத்துல உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் நடந்திருந்தா, அது நெக்ஸ்ட் இயர்ல காணாமல் போகட்டும். இந்த வருஷத்துல நடந்த உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுத்த வருஷத்துல அப்படியே டபுளா, ட்ரிபிளா பெருகிட்டே போணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக விஷ் பண்ணிக்கிறேன். பேக் டு த வீடியோ. இன்னைக்கு ஃப்ளிப்கார்ட்ல இருந்து 2 பார்சல் வந்திருந்தது. ஒண்ணு வந்து ட்ரெஸ்ஸு, இன்னொன்னு வந்து நம்ம சேனலுக்காக வாங்கியிருந்தேன். அது என்னன்னு லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். 3 பீஸ் செட்டு தான். இது வந்து ஃப்ளிப்கார்ட்ல இருந்து சூஸ் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வாங்கவே மாட்டேன். ஏன்னா காலேஜு, ஸ்கூலு அப்படின்னு இதே போட்டு அலுத்து போயிருச்சு. ஸோ இந்த டைப்பை வந்து நான் விட்டுட்டேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் பிக் பண்ணியிருக்கேன். கலருக்காக தான் பிக் பண்ணேன். நல்லா இருந்தது. இது வந்து பிளாக் கிடையாது. ஒரு நல்ல ப்ளூ, நல்லா ஒரு திக்கு ப்ளூ மாதிரி சூப்பராக இருந்தது. பட் வாஷ் பண்ணால் தான் தெரியும் இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து நல்லா தான் இருந்தது. ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா தான் நான் வந்து போட்டிருந்தேன். மேபி சுருங்குச்சுன்னா வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 300க்கு ஓகே தான். பேண்ட்டு வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. ஷாலும் நல்லாவே இருந்தது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஆஃப்டர் யூஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். 2025 எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் ரொம்பவே நல்லா தான் போச்சு. நான் 2024ல் விஷ் பண்ண சில விஷயங்கள் எல்லாமே இதில் நடந்தது. எனக்கு ஒரு நல்ல இயர் தான். நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலுக்காக வாங்கியிருந்தது வந்து இதுதான். இது வந்து செல்ஃபி வித் ட்ரைபட். இப்போ நான் ட்ராவல் பண்ணுறப்போ இல்லை ஊருக்கெலாம் போகிறப்ப என்னால் விளாக் எடுக்க முடியல. ஏன்னா என்னோடய ட்ரைபட் வந்து பெருசாக இருக்கிறதுனால தூக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஸோ கொஞ்சம் மினி வெர்ஷனாக தேடிக்கிட்டு இருந்தேன். அதனால் இது சிக்கிச்சு. நல்லா இருந்தது. செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வித் லைட்டோடு இருந்தது. இதை ஃபஸ்ட்டு கையில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே எப்படா இதை யூஸ் பண்ணுறது, எப்படா அந்த லைட் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு இருந்தேன். ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். இந்த லைட்டு வந்து நல்லாயிருக்கு. என்ன சொல்கிறது, இப்போ வெளிச்சமே இல்லை அப்படின்னா அந்த லைட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ பாருங்களேன், இந்த லைட்டோட என் ஃபேஸ் பார்க்குறதுக்கும் லைட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் அந்த டிஃப்ரெண்ட் தெரியுதுல்ல. ஸோ எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்தது. இனிமேல் பாருங்கள் நான் ப்ளாக் எப்படி போடுறேன் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். போடுவேன்னு பார்ப்போம். கீழே வந்து இதை நிற்க வச்சுக்கலாம். இது வந்து நம்ம ஹைட்டுக்கு வர ட்ரைபாட் அளவுக்கு இருக்காது. ஒரு நார்மல் ஹைட்டு. இப்போ நீங்கள் குக்கிங் வீடியோலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். குக்கிங் வீடியோ கூட நல்லா யூஸ் ஆகும். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஆங்கிள் மாற்றி மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த பாடம் இனிமேல் நான் விளாகாக போட்டு தள்ளுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, டேக் கேர். ஹாப்பி நியூ இயர்.